தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருப்பதை வந்து பெரிய அளவில் கொண்டு போனது அண்ணாமலை தான். பேச்சுவார்த்தை வந்த உடனேயே அமித்ஷா வந்து அவரை டெல்லிக்கு அழைத்திருக்கிறாரு. தலைமையை மாற்றி கொடுத்து இனி தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருந்தால் தான் பாஜகவால் வளர முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறும் இருக்குது. அப்போ விஜய் அவர்களுக்கு கொடுத்த அதே மக்கள் ஆதரவு கொடுத்தது அண்ணாமலை அவர்களுக்கும் ஆதரவு கொடுப்பாங்களா? இதில் குறிப்பாக பார்த்தோம்னா விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ அண்ணாமலையோட பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா எல்லா நியூஸுமே எடுத்து போடுவாங்க. அதேமாரி விஜய் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காருன்னா எல்லா நியூஸும் போடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே இளைஞர்கள். அப்போ இதுக்கப்புறம் தமிழகத்தில் வந்து விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்ற ஒரு போட்டி நிலவுமா? இப்போ அண்ணாமலை இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கே ஏதாவது ப்ளே பண்ணலாம், அரசியலுக்கு எதிர்ப்பான விஜயை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் விஜயை எதிர்க்கிறதுக்கு இங்கே அண்ணாமலைங்கிறது வந்துட்டாருன்னா அண்ணாமலை வந்து பேப்பர் எழுதி வச்சு கேள்வி கேட்குறவர் கிடையாது. அண்ணாமலையோட வருகை வந்து தாவேக்காக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத விட தாவேக்காவை வந்து அதிகமாக வேலை வாங்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த நேரத்தில் ரஜினியோட ஆதரவை வந்து இவர் எடுக்கணுமானா வேண்டான்னு தான் சொல்லுவேன். குவாரிகள் வந்து சீல் வைத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு துணிச்சல், அந்த இளைஞர் ரத்தம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னே சொன்ன ரமேஷ்லாம் 31 வயசு ஒரு அமைச்சராக நம்ம வந்து நம்மள ஒருவராக பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியலை பற்றி பல சந்தேகங்களுக்கு பதிலளிக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஊடகவியலாளர் வினோத் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து பாஜக வந்து ஓகே சொல்லுவாங்களா? பாஜக ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருப்பதை வந்து பெரிய அளவில் கொண்டு போனதே அண்ணாமலை தான். அண்ணாமலை இல்லாமல் பாஜக தமிழ்நாட்டில் வந்து இளைஞர் மத்தியில் குறிப்பாக போயிருக்க முடியாது. திராவிட அரசியல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பான ஒரு அரசியல், தேசியம் அப்படிங்கிற ஒரு இதில் பாஜக இருக்குது. பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்து தான் இவ்வளோ காலமாக திமுக வந்து அவங்களும் கல்லை கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு நேரத்தில் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்கணும் அப்படின்னு பிஜேபி நினைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு அடியாக தான் இருக்கும். பிஜேபி தமிழ்நாட்டில் மலராது, தாமரை மலராது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இந்த மாதிரி ஒரு பதவி விலகிட்டு புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, ரஜினியோட ஆதரவில் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்த உடனேயே அமித்ஷா வந்து அவரை டெல்லிக்கு அழைத்திருக்கிறாரு. டெல்லிக்கு போய் தேசிய தலைவர் நிதின் நவீன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமித்ஷாவை பார்த்துட்டு கடிதங்களை கொடுத்துட்டு அவர் வந்துட்டார். இப்போ அவர் வந்த உடனேயே இங்கே இப்போ தற்போதைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை வந்து அமித்ஷா அவர்கள் அழைத்திருக்கிறார். இப்போ அமித்ஷா பார்க்குறதுக்கு நயினார் போகிறாரு. அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மாற்றம். இதில் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ரெண்டு பக்கமாக பார்க்கலாம். ஒன்று அண்ணாமலையை ராஜினாமா செய்ய விட்டுட்டு அதுக்கப்புறம் நயினார் தலைமையில் இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நயினார் நாகேந்திரன்கிட்ட பேசி தலைமையை மாற்றி கொடுத்து இனி தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருந்தால் தான் பாஜகவால் வளர முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறும் இருக்குது. ஸோ இதில் விடமாட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக இதேமாரி நிறையா தலைவர்களை பார்த்து வந்திருப்பாங்க. பாஜக மூலமாக இவர் வளர்ந்தார் அப்படிங்கிறத விட இவர் மூலமாக தான் அண்ணாமலை மூலமாக பாஜக வளர்ந்துருக்குது. பட் பாஜகவால் இன்னும் நிறையா பேரை உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் 3 தடவை தொடர்ந்து அடிச்சதுனாடி. ஸோ அண்ணாமலையை பொருட்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இப்போ தாவேக்கால வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பித்த மாதிரி இவரும் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ விஜய் அவர்களுக்கு கொடுத்த அதே மக்கள் ஆதரவு கொடுத்தது அண்ணாமலை அவர்களுக்கும் ஆதரவு கொடுப்பாங்களா? இதில் குறிப்பாக பார்த்தோம்னா விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ அந்த நடிகர் பிம்பம்ங்கிறது வந்து பட்டித்தொட்டி எங்குமே நல்ல ரீச் ஆன ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து கரெக்டான நேரத்தில் விஜய் வருகை இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுக இங்கே ஒரு பிளவில் இருக்குது. திமுக அரசோட அதிருப்தி அதிகமாக இருக்குது, ஆன்டிகமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதுக்கு மாற்றான ஒரு அரசியல் வேணும் அப்படின்னு மக்களோட ஏக்கங்கள் இருந்தது. அந்த மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து மக்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னா அண்ணாமலையும் அதில் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களையும் எம்பி இவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை வந்து தைரியமாக முன்வைத்தார். பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அவரை வந்து அடிச்சுக்க யாராலையும் முடியாது. ஸோ அந்த ஒரு தைரியமான எதையுமே துணிச்சலோடு கேட்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்தார். அவர் தலைவராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு பன்முகத்தன்மை அவர்கிட்ட உண்டு. அதுவும் அதை வந்து வரலாற்று சூழலோட நிறைய தகவல்களை கலெக்ட் பண்ணி அதுக்கு சரியான பதில் கொடுக்கக்கூடிய ஒரு துணிச்சலான ஆள்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து அரசியலில் வந்து இப்படி கேள்விகள் கேட்பதாலே ஒரு பிரபலமானவர் இவர். இப்போ அண்ணாமலையோட பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா எல்லா நியூஸுமே எடுத்து போடுவாங்க. அதேமாரி விஜய் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காருன்னா எல்லா நியூஸும் போடுவாங்க. ஸோ 2 பேருமே இளைஞர்கள் வந்து இளைஞர் அரசியலை வந்து 2 பக்கமும் கொள்கை ரீதியாக கொண்டு வருவதற்கான ஒரு இது. விஜயோட அரசியல் கொள்கைங்கிறது எல்லாருமே வச்சுருக்கிறாரு. பெரியார் வச்சுருக்கிறாரு, காமராஜர் வச்சுருக்கிறாரு, வேலுநாச்சியார் வச்சுருக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. இவர் அண்ணாமலை வந்தாருன்னா எப்படி போக போகிறாரு அப்படின்னா அவர் தமிழ் தேசியம் தான் எடுத்து போவார். ஏன்னா பாஜகலேருந்து வரனாடி. ஸோ இப்போது 2 பேரும் வரும்போது விஜய் அளவுக்கு மக்கள்கிட்ட இவர் போய் சேருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு இனிமே இதுவரைக்கும் உழைத்த உழைப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கு 18% 2024 தேர்தல் எடுத்து கொடுத்தது இமாலயமான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாஜக மலராது அப்படின்னு நினைக்கிற இடத்துல தனித்து போட்டியிட்டு அதிமுக திமுக என்ற ஒரு கூட்டணி இல்லாமல் அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் பண்ணது வந்து பெரிய விஷயம். பட் இனிமே இது புது கட்சியாக ஆரம்பித்து அதில் அவர் ஒரு 2 வருடம் எப்படி அவரோட கேள்விகள் இருக்க போது, எப்படி துணிச்சல் அரசியல் பண்ண போகிறாரு, எப்படி மக்களுக்காக செயல்பட போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து அவரோட இந்த விஜய்க்கு கிடைத்த வரவேற்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய்க்கு இந்த வரவேற்பு இதெல்லாம் எல்லாமே கிடச்சிருக்கே, பெரிதாக மக்கள்களை பெருசாக சந்திக்கலை, பட் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு இதில் கிடச்சிருக்குன்னா அது அந்த மாற்றம் வேணுங்கிற ஒரு ஏக்கத்தினால பெண் ரசிகர்கள் அதிகம், குடும்ப தலைவிகள் எல்லாம் விஜய் பக்கம், இளைஞர்கள் வந்து புதுசாக அரசியல் கற்றுக்கிட்டாங்க, அப்போ விஜய்க்கு வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கிறாங்க. ஸோ விஜயும் ஒரு தரமான அரசியல் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மௌனமாக இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் அதை பொறுமையாக கையாண்டு வர்றாரு. இவரும் ஒரு பக்கம் தமிழகத்தோட அரசியல் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. விஜய் தமிழகத்தோட ஒரு பக்கம் அரசியல், மறுபக்கம் திராவிடமா அப்படிங்கிற இடத்துல இப்போ அண்ணாமலை உள்ளே வராரு அப்படின்னா திராவிட கட்சிகள் தான் இப்போ பயப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறம் தமிழகத்தில் வந்து விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்ற ஒரு போட்டி நிலவுமா, இல்லை இவங்க 2 பேரையும் தோக்கடிச்சு திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குமா? இப்போது திராவிட கட்சிகள் வந்து குறைந்தது இப்போ அதிமுக வந்ததுக்கப்புறம்னே வச்சுப்போம் 50 ஆண்டு காலமாக வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. தமிழகத்துக்கு சில வளர்ச்சிகளும் கொடுத்துருக்குறாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கான கொள்ளையும் அடிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லலாம். ஆனால் இப்போ வளர்ச்சிகளுக்கு பதிலாக கொள்ளையடிப்பது அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் இதில் உண்டு. அதில் அண்ணாமலையும் சொல்லலாம், விஜய் அவர்களுமே நிறைய இடத்துல வந்து திராவிடத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில் போயாச்சு. அப்புறம் திமுகவிலேருந்து ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ அப்படின்னா அதை வந்து உயர்வாக அந்த அமைச்சர் பதவின்னா அவங்க ஒரு வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்க மாதிரி, நம்மளாம் சாதாரண மக்கள், எம்எல்ஏன்னா அவங்க அப்படி நம்மளாம் ஒரு பக்கம் போக முடியுமா அப்படிங்கிறது இருந்தது வந்து இப்போ விஜயோட அரசியல் வந்தோடனே ஒரு மாற்றமாக ஒரு எளிதாக இருக்குது. ஸோ அப்போ அந்த எளிதாக இருக்கும்போது அந்த சைடில் இருக்கக்கூடிய விஜய் ஒரு பக்கத்தை வந்து கட்டாயமாக பிடிச்சிப்பார். இந்த பக்கம் இருந்து திராவிட அரசியல் இதிலிருந்து எழுந்து வர்றது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா அண்ணாமலை திரும்ப வந்துட்டாருன்னா, இப்போ அண்ணாமலை இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கே ஏதாவது ப்ளே பண்ணலாம், அரசியலுக்கு எதிர்ப்பான விஜயை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் விஜயை எதிர்க்கிறதுக்கு இங்கே அண்ணாமலைங்கிறது வந்துட்டாருன்னா அண்ணாமலை வந்து பேப்பர் எழுதி வச்சு கேள்வி கேட்குறவர் கிடையாது, வரலாற்றை படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்குறவர். இங்கே உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது இல்லை, பேப்பர் எழுதி வச்சுட்டு வர்றவர். ஸோ அப்போ அண்ணாமலை வந்துட்டாருன்னா விஜய் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு போட்டி பெரிதாக வந்ததுன்னா இந்த இடத்துல திராவிட கட்சிகள் அழிந்து போவதற்கான வாய்ப்புமே இருக்குது. அப்போ அண்ணாமலை வரவு வந்து தாவேக்காக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? அண்ணாமலையோட வருகை வந்து தாவேக்காக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத விட தாவேக்காவை வந்து அதிகமாக வேலை வாங்கும் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு துணிச்சலான எதிர்க்கட்சி தலைவர் இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து வேலை வாங்க முடியும். அந்த வகையில் திமுக என்றுமே ஆளுங்கட்சியாக சிறந்தது என்பதை விட எதிர்க்கட்சியாக சிறந்தது. அந்த பன்முகத்தன்மை உடையவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலையோட கேள்விகளால் தான் கடந்த திமுக ஆட்சியில் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இங்கே வந்து திரும்ப ஒரு புதுக்கட்சி ஆரம்பித்து வரும்போது அது பாஜகவில் இருந்தது. அவர் பாஜகவில் இருக்கும்போது அவருக்கு எதிர்ப்பு நிறையா இருந்தது. அவரை வந்து அந்த அளவுக்கு வளர விடக்கூடாதுங்கிற நிறையா சதி வேலைகள் அங்கே நடந்தது. அவரால் நிறைய இடங்களில் பேச முடியல. அவர் அதிமுகவிலேருந்து வெளியே வரணும்னு பாஜக ஆசைப்பட்டார். பட் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி வந்தது. அந்த இடத்துலையும் பெருசாக அவர் வந்து பிரச்சாரங்களில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. இப்படி தடைகளாக இருக்கும்போது இனி அவர் வந்து சுதந்திரமாக வெளியே வரும்போது நான் தான் என் தலைவர், நான் தான் பேச போகிறேன், எந்த கேள்வினாலும் நான் கேட்பேன்னு வரும்போது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு போட்டி இருக்கும் அப்படி தான் சொல்லணும். அது இல்லாமல் என்னென்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்ப்பாக இருக்கும். சும்மா சின்ன பிள்ளைத்தனமான ரீல்ஸு அந்த மாதிரிங்கிறத விட ஒரு 2 பேருக்கும் கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட
அப்போ அண்ணாமலை வந்து இப்போ தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரு, அது கூட வந்து ரஜினி அவர்களும் கூட வராரு ஆதரவு கொடுத்து அப்படின்ற மாதிரி போகுது. அப்போ ரஜினி வர்றது நல்லதா இல்லை அண்ணாமலைக்கு கெட்டதா அந்த மாதிரி? அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து அண்ணாமலையை நமக்கு வந்து இப்போ ஒரு விஜய் எப்படி தெரியும், நம்ம வந்து திரையரங்கில் கொண்டாடின மிகப்பெரிய ஸ்டார். அண்ணாமலை எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஒரு அதிகாரி வந்திருக்காரு, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஒரு இளைஞர் பெரிய அரசியல் தலைவர்கள் பேர்களை பின்னுக்கு தள்ளி மக்கள் மத்தியில் வந்து இடம் பிடித்திருக்கிறாருன்னா, அப்போ அவர் வந்து அந்த பாஜக நிறைய பேருக்கு கொள்கை ரீதியாக பிடிக்காது, பட் அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அவரோட துணிச்சல், அந்த கேள்விகள் வந்து பிடிக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பு இருக்குது, அரசியல் பண்பு இருக்குது. இந்த நேரத்தில் ரஜினியோட ஆதரவை வந்து இவர் எடுக்கணுமானா வேண்டான்னு தான் சொல்வேன். ஏன்னா ரஜினியோட ஆதரவு எடுக்கும்போது ஏற்கனவே அங்கே விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்ததுனால வேண்டி அவருக்கு போட்டியாக அகம்பாதத்துக்கு ரஜினி வர்றது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது இவரோட ஆதரவை வந்து அண்ணாமலை ஏற்றுக்கும் போது அது என்ன நடக்கும் அப்படின்னா, மக்களுக்கு வந்து மேலும் விஜய் மேலே ஒரு இது வந்து இந்த கட்சி மேலே வந்து ஒரு அதிருப்தி தான் கிடைக்கும். ஏன்னா சிவாஜி வந்தப்போ சிவாஜியோட கட்சி ஆதரிக்கலை, எம்ஜிஆரோட கட்சி ஆதரித்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அண்ணாமலைங்கிறவர் வந்து அப்படி ரஜினியோட ஆதரவை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ரஜினி ஆதரவை எடுக்காமல் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைலில் அவர் அரசியல் செய்தே வந்து ஒரு விஜயோட அலை அளவுக்கு ஒரு அலை அடிக்குமா அப்படிங்கிறத விட அண்ணாமலைக்குன்னு ஒரு அரசியல் பன்முகத்தன்மை இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து நிறையா தொண்டர்கள் அவருக்காக வருவாங்க. வருங்காலங்கள் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். விஜயும் அண்ணாமலையுமா கூட அந்த போட்டிகளை வந்து மாற்றி மாற்றி, இதுக்கு முன்னாடி அதிமுக வந்ததுக்கு பதிலாக அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து விஜயும் இவங்களும் போட்டி போட்டு கூட அடுத்த தலைமுறைகள் வரலாம். பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். சரி, அப்போ இளைஞர்களுடைய ஓட்டை வந்து அண்ணாமலை வந்து பிரிப்பாரா? தாவேக்கு போகிற இளைஞர்களுடைய ஓட்டை அண்ணாமலை பிரிப்பாரா சார்? இதில் இளைஞர்களோட ஓட்டு எந்த மாதிரியான ஓட்டு பிரிய வாய்ப்பு இருக்குன்னா, கொள்கை ரீதியான ஓட்டு. ஏன்னா இவர் செய்யக்கூடியதில் இப்போது விஜய்கிட்ட இருக்கிறது வந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் எந்த ஒரு இதையுமே பார்க்காம வந்து சேர்ந்த ஓட்டு. ஆனால் அரசியலுங்கும்போது அந்த அரசியல் புரிதல், அரசியல் படுத்தப்படும் போது வந்து அது வந்து ஜாதி மதம் பணம் ஊர் வேறு எல்லா விஷயங்கள் சார்ந்து அது ஒரு சின்ன சின்ன சில பேரை பிரித்து எடுக்கும். அப்படி பிரித்து எடுக்கும்போது அங்கேருந்து இளைஞர்கள் வந்து கொள்கை ரீதியாக மாறுறதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாரி அரசியலுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அரசியலோட இவர் வந்து விஜய் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து இப்போ அருண் ஐபிஎஸை நியமித்ததில் வந்து நிறையா பேருக்கு தொண்டர்களுக்கே வந்து பிடிக்கலை. ஸோ ஏன் இன்னும் கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. இதேமாரி அடிக்கடி பண்ணும்போது இந்த அதிருப்தியால் அண்ணாமலைக்கு இளைஞர்கள் போக வாய்ப்பு இருக்குது. இளைஞர்களோட பட்டாளம் அதை விஜயோட வந்து பாதுகாக்கணும்னா விஜய் நல்லா செயல்படணும், இல்லைனா அண்ணாமலை ஒரு செட் ஆஃப் பீப்புள் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு சினிமா பட்டாளம், ரசிகர்களோட ஆதரவில் இருக்குது. பட் அரசியல் பழகுனவங்க நிச்சயம் அண்ணாமலை பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும் இந்த அரசியல். ஸோ ஓவராலாக இப்போ விஜய் தாவேக தலைவர் விஜயோடைய அரசியல் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களோட அரசியல் அப்படிங்கிறது இப்போ ஒரு 22 நாள் கிட்ட தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஓப்பனாக சொல்லப்போனால் சைலண்டாக மூவ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடாது, அந்தந்த நேரத்தில் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, எதிர்கட்சி சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது அவர் கரெக்டாக போய்கிட்டு இருக்காரு. அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஒரு சில அமைச்சர்கள் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்து அறநிலையத்துறை ரமேஷ் வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டுகள் நீ அடுத்தடுத்து எப்படி பண்ண போகிறாங்க தெரில, பட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாயிருக்கு. அதேமாரி காரைக்குடி எம்எல்ஏவாத அமைச்சர் பிரபு வந்து குவாரிகளை வந்து சீல் வச்சுருக்கிறாரு. அது வந்துங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு குவாரிகளுமே வந்து இதுக்கு முன்னே அதிமுக திமுக மாற்றி மாற்றி வரும்போதும் அதில் போய் கை வைக்க முடியலை. நிறையா செய்திகளில் பார்ப்போம், குவாரியில் போய் தட்டி கேட்டதுக்கெல்லாம் கொலை பண்ணியிருப்பாங்க, லாரி விட்டு ஏற்றிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி உள்ள பின்புலம் இருக்கிறவங்க தான் அந்த தொழிலில் அதிகமாக பண்ணுறாங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது, அதிகமாக இருக்கிறது அரசியல் பினாமிகள். எவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு துறை அந்த குவாரி தொழில் அப்படிங்கிறது. அதில் போய் கிட்டத்தட்ட 450-500 குவாரிகள் வந்து சீல் வைத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு துணிச்சல், அந்த இளைஞர் ரத்தம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னே சொன்ன ரமேஷ்லாம் 31 வயசு ஒரு அமைச்சராக நம்ம வந்து நம்மளில் ஒருவராக பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ மரியா வில்சன் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு, அந்த குறிப்பாக அந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகையிலையுமே கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, ஊழல் இருக்குது, விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம்னு இருக்கிறாரு. இனி அவரோட ரிப்போர்ட்டு அந்த இளைஞர் அவர் அமைச்சராக என்ன கொண்டு வராருங்கிற பார்க்கலாம். நிர்மல்குமார் மின்சாரத்துறையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்படி அமைச்சர்களாக அந்த கீர்த்தனாவோட ரீல்ஸ் போட்டாங்க, அது போட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் இருந்து தான்
எல்லா பிஸ்னஸுமே உலகத்தில் வேர்ல்டில் டாப்பில் இருக்க பிஸ்னஸுமே இப்போ இன்ஸ்டாகிராமில் தான் விளம்பரம் போடுறாங்க, யூடியூப்பில் தான் விளம்பரம் போட்டு கஸ்டமர் எடுக்கிறாங்க. அதேமாரி எல்லாருமே இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அரசியல்வாதிகள் ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறது எதில் சொல்கிறாங்க? முக ஸ்டாலின் வந்து ஒரு விஷயத்தை எதில் பேசுகிறாரு, மக்கள்கிட்ட எதில் சொல்கிறாரு? ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோ போட்டு தான் சொல்கிறாரு. அப்போது அதுவும் ஒரு பொதுவான ஒரு அறிக்கைங்கிறது அவங்க லெட்டர் கடிதம் மூலமாகவும் அடுத்து மீட் பண்ணியும் கொடுத்தாலும் அதை ஒரு ஓவராலாக ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஒரு சில தொழில்கள் வந்து அரசு ஆதரவு எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அவங்களுக்குமே அது ஒரு உந்துகோலாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று இருக்கா, இவங்க இந்த ஒரு ஓப்பனாக அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கே, நம்ம போய் நம்ம ப்ராஜெக்ட் என்னென்னு சப்மிட் பண்ணலாமே, நம்ம இந்த பிஸ்னஸ்ஸு ஓரளவு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பணங்கள்லாம் இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் உத்வேகம் அடையலாம், ஈஸியாக ஒரு கெட்டபுளாக இருக்கிறாங்க அமைச்சர் அப்படிங்கிற வரும்போது அந்த கொள்ளையடிப்பாங்கங்கிற பயத்திலே நிறையா தொழில் பண்ண முன் வர மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அது வந்து இங்கே வந்து ஈஸியாக ஆகுது அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த இளம் அமைச்சரவை நல்லா இருக்குது, இன்னும் கடந்து போகும். ஒரு மாதத்தில் எல்லாருக்குமே ஒரு ஆசாவாசமாக நிறைய விஷயங்களை பண்ணுவோம். இது வருடங்கள் பூரா நல்லா பண்ணாங்க, 5 வருஷம் நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் சேலஞ்ச் கொடுப்பாங்க. சார் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.